இந்த வேர்ல்ட்லேயே ரொம்ப ஸ்ட்ராங்கான, போல்டான லேடி யாரு அப்படின்னு கேட்டா, நான் குந்தவை அப்படின்னு யோசிக்காம சொல்லுவேன். ஏன் அப்படின்றத நீங்க வீடியோ முடியும்போது தெரிஞ்சுப்பீங்க. நம்ம எல்லாரும் நினைச்சிட்டு இருந்திருப்போம், இந்த மாடர்னைஸ்டான வேர்ல்டில் தான் விமென்க்கு ஈக்குவாலிட்டி இருக்குது, ரைட்ஸ் இருக்குது, பெண்கள் வந்து நிறைய ஃபீல்டில் சாதிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்லாம் பேசிட்டோம். ஆனால் 1000 வருஷத்துக்கு முன்னாடியே இதெல்லாமே இருந்திருக்கு. நடுவில் தான் எங்கேயோ காணாமல் போயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். 1000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணு அரசியலில் இருந்து எல்லா சவால்களையும் ஃபேஸ் பண்ணி 2 மாபெரும் பேரரசர்களை வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படின்னா அது குந்தவை மட்டும்தான். குந்தவை வந்து 953ஆம் வருடம் ஜனவரி 24ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை வந்து பிறந்திருக்காங்க. திரு அவிட்டம் அப்படின்ற நட்சத்திரத்தில் வந்து பிறந்தாங்க அப்படின்னு நம்மளால கல்வெட்டுகளில் பார்க்க முடியுது. இவங்களுடைய தாய் தந்தை நமக்கு ஆல்ரெடி தெரியும். சுந்தர சோழனுக்கும் வானவன் மாதேவிக்கும் பிறந்த ஒரே மகள் அப்படின்றது நமக்கு தெரியும். ஒரு நாட்டுக்கே இளவரசி அப்படின்னா படங்களில் நம்ம முக்கால்வாசி அப்படி தான் பார்த்துருப்போம். நகையெல்லாம் போட்டுட்டு தோழிகளோட வெளியே சுற்றுறது, ஜாலியாக லக்ஸூரியஸான ஒரு அரண்மனையில் இருக்கிறது, கல்யாணம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் திரும்ப கணவன் வீட்டுக்கு போயிட்டு அங்கே வந்து அரசியாக இருக்கிறது, இதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். ஆனால் குந்தவை வந்து இதுலேருந்து மாறுபட்டவங்க அப்படின்னு சொல்லலாம். சின்ன வயசுலேருந்தே தன்னுடைய சந்தோஷத்தை பற்றி யோசிக்காம தன்னுடைய தம்பியை வந்து வளர்க்குறது எப்படி அப்படின்றதுல தான் கவனம் அதிகமாக செலுத்தியிருக்காங்க. அவங்க அம்மாவை விட ராஜராஜ சோழனுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்து வளர்த்தது வந்து குந்தவை தான். கடம்பூர் மாளிகையில் ஆதித்த கரிகாலனை கொன்னுடுவாங்க. ஆதித்த கரிகாலனை நினச்சி சுந்தர சோழனும் கொஞ்ச நாளில் இறந்து போயிடுவார். சுந்தர சோழன் இறந்ததும் அவருடைய மனைவியும் உடன்கட்டை ஏறிடுவாங்க. இப்படி தொடர்ந்து அப்பா அம்மா அண்ணான்னு பறி கொடுத்த குந்தவையுடைய எண்ணங்கள் வந்து எப்படி இருந்ததுன்னு பார்த்தோன்னா, தன்னுடைய தம்பியான அருண்மொழியை வந்து காப்பாற்றணும், பகைவர்கள்கிட்டேருந்து சோழ நாட்டையும் காப்பாற்றணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் மட்டும்தான் இவங்க இருந்தாங்க. இந்த இடத்துல ஒரு விஷயம் சொல்லியே ஆகணும். நந்தினி அப்படின்றது முழுக்க முழுக்க கல்கி அவர்களுடைய கற்பனை கதாபாத்திரம். அவங்களுக்கும் ஆதித்த கரிகாலனுடைய மரணத்துக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. வரலாறுல அப்படி ஒருத்தவங்க இல்லவே இல்லை. ஆதித்த கரிகாலனுக்கு அப்புறம் அருள்மொழிவர்மன் வந்து அரியணை ஏறியிருந்தா அவருக்கும் அதே நிலைமை தான் ஏற்பட்டிருக்கும். ஏன்னா அந்த டைம்ல பகைவர்கள் வந்து அதிகமாக இருந்தாங்க. யாரை நம்புறதுன்னு தெரியல. ஆதித்த கரிகாலனுடைய மரணத்துக்கும் உத்தம சோழனுக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடவும் முடியாது. ஏன்னா உத்தம சோழனுக்கும் அந்த ஆசை இருந்தது. மக்கள் மத்தியிலையும் இந்த விஷயம் அதிகமாக பேசப்பட்டுட்டு இருந்தது. நிறைய ரூமர்ஸ் அப்பவே ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருந்தது. ஆதித்த கரிகாலனை வந்து ராஜராஜ சோழன் தான் கொண்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பேசினாங்க, உத்தம சோழன் தான் கொண்டு இருப்பாங்க அப்படின்னு பேசினாங்க. அந்த டைம் ராஜராஜ சோழனை வந்து அரியணை ஏற வச்சா அது அவருக்கே வந்து ஆபத்தாக வந்து முடியலாம், பகைவர்கள் வந்து என்ன வேணாலும் பண்ணலாம், மக்கள் வந்து தப்பாக நினைக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு யோசிச்சுட்டு தான் குந்தவை வந்து ஆதித்த கரிகாலனுக்கு அப்புறம் உத்தம சோழனுக்கு வந்து அந்த பதவியை விட்டு கொடுக்க சொல்கிறாங்க. உத்தம சோழன் பதவிக்கு வந்ததுக்கு அப்புறம் ஆதித்த கரிகாலனை கொன்னது யாருன்னு அவர் பெருசா கண்டுக்கவே இல்லை அப்படின்னும் சொல்றாங்க. ராஜராஜ சோழனும் குந்தவையும் வந்து மக்கள் மத்தியில இருந்ததாகவும் சொல்லப்படுது. அந்த டைம்ல ஒரு 10-15 வருஷத்துக்குள்ள ராஜராஜ சோழன் வந்து எல்லா கலைகளையும் கற்று பண்டித சோழன் அப்படின்ற பெயரையும் எடுக்கிறாரு. கடம்பூர் மாளிகைக்கு போக வேண்டான்னு சொல்லியும் ஆதித்த கரிகாலன் கேட்காததுனால தான் மரணம் நேர்ந்தது அப்படின்றதுனால குந்தவை வந்து அடிக்கடி ஒரு விஷயம் சொல்லுவாங்க ராஜராஜ சோழனுக்கு. அண்ணனை மாதிரி மூர்க்கத்தனமாக இருக்கக்கூடாது, முன்கோபம் இருக்கக்கூடாது, ரொம்பவே பொறுமையாக ஒரு முடிவு எடுக்கணும், நிதானமாக இருக்கணும், விவேகமாக இருக்கணும்னு சொல்லிகிட்டே இருப்பாங்களாம். உத்தம சோழன் ஆட்சியப்போ எல்லைகளை வந்து விரிவுபடுத்துகிற வேலையை வந்து ராஜராஜ சோழனுக்கு கொடுத்து அனுப்பிட்டு மக்கள் கூட வந்து இருந்திருக்காங்க குந்தவை. அப்போதான் வந்து மக்கள் எந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்க, என்ன நினைக்கிறாங்க, சந்தோஷமாக இல்லை அப்படின்றதும் தெரிய வருது. இந்த விஷயத்தெல்லாம் மக்களுக்கு ஃபேவரபுளாக மாற்றணும் அப்படின்னு நினச்சாங்களோ அது எல்லாமே அருள்மொழியோட காலத்தில் வந்து இவங்க பண்ணாங்க அப்படின்னு தெரிய வருது. எலெக்ஷன், ஓட், இந்த விஷயங்கள் எல்லாமே ராஜராஜ சோழனும் குந்தவையும் சேர்ந்து தொடங்கின விஷயம் அப்படின்றது தான் உண்மை. குடவோலை முறையில் அந்த காலத்தில் தேர்தல் நடத்தியிருக்காங்க. அதே மாதிரி மக்களுடைய நலனுக்காக நிறைய திட்டங்களை வந்து செயல்படுத்தியிருக்காங்க. உலகத்திலேயே முதல்ல இலவச மருத்துவமனை ஆரம்பித்து வச்சது குந்தவை மட்டும்தான். குந்தவை பற்றி பேசும்போது நம்ம ஹீரோ வந்தியத்தேவனை பற்றி பேசாமல் இருக்க முடியாதுல்ல. வந்தியத்தேவனுக்கும் குந்தவைக்கும் காதல் திருமணம் நடந்தது அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அந்த திருமணம் வந்து காதல் அப்படின்ற ஒரு விஷயம் காரணமாக இருந்தாலும் இன்னொரு காரணம் வந்து வந்தியத்தேவன் வந்து தன்னுடைய தம்பிக்கும் அண்ணனுக்கும் நல்ல நண்பரும் கூட. குந்தவை மேலே இருந்த காதல் எவ்வளோ அதிகமாக இருந்ததோ அதே மாதிரி வந்தியத்தேவனுக்கு வந்து ஆதித்த கரிகாலன் மேலேயும் ராஜராஜ சோழன் மேலேயும் ரொம்பவே அதிகமான ஒரு பாசம் இருந்ததுன்னு சொல்லலாம். அந்த சோழ நாட்டு மேலே இருக்கிற பற்றும் அவங்களுடைய நட்பும் அந்த காதலும் தான் அவங்க 2 பேரையும் அழகாக சேர்த்து வச்சுது. இன்னொரு காரணம், குந்தவைக்கு வந்து சோழ நாட்டை விட்டு போய் வேற ஒரு நாட்டில் வந்து இருக்கிறது வந்து கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை. இந்த ஒரு காரணத்தினாலையும் இவங்க வந்தியத்தேவனுக்கு கல்யாணம் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி தன்னுடைய கணவனுக்கு மரியாதை குறைவு இருக்கக்கூடாது அப்படின்றதுனால மானம்பாடி அப்படின்ற ஒரு நாட்டை அவருக்கு வழங்கி அதுக்கு அவரை அரசராக்கி பார்த்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அந்த அரசியல்லையும் இவங்களுடைய தலையீடு இருந்தது அப்படின்னு சொல்லப்படுது.
மக்களுடைய தேவைகள் என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மக்கள் கூடவே இருந்து பார்த்துட்டு ராஜராஜ சோழன் பதவிக்கு வந்ததுக்கப்புறம் அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து மக்களுக்கு சாதகமாக செஞ்சுருக்காங்க. நிறைய நன்கொடைகள் வழங்கியிருக்காங்க, கோயில்கள் கட்டியிருக்காங்க. ராஜராஜபுரத்தில் பெருமாளுக்கு, சிவனுக்கு, ஜெயினருக்குன்னு ஒரே இடத்துல 3 கோயில்களை வந்து கட்டியிருக்காங்க. சைவ மதத்தை பின்பற்றினாலும் இவங்க மற்ற மதத்தையும் மதிச்சிருக்காங்க, மற்ற மதத்திற்காக கோயில்களையும் கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உத்தம சோழனுடைய ஆட்சியப்போ ராஜராஜ சோழனுக்கும் குந்தவைக்கும் பாதுகாப்பே இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. அந்த டைமில் நிறைய சவால்களை வந்து இவங்க எதிர்கொண்டிருக்காங்க. அதுக்கெல்லாமே சப்போர்ட்டிவாக இருந்தது சைவ மதத்தை சார்ந்த மக்கள் மட்டும் இல்லை, நிறைய பிற மதங்களை சார்ந்த மக்களும் இவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருந்திருக்காங்கன்னு சொல்லப்படுது. குந்தவை அப்படின்ற பெயர் வந்து இவங்களுக்கு எதனால் வச்சாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, சுந்தர சோழனுடைய பெரியம்மாவுடைய பெயர் வந்து வீமன் குந்தவை. பெரியம்மா மேலே ரொம்ப பாசமாக இருந்ததுனால அவங்களுடைய பெயரையே தன்னுடைய மகளுக்கும் சுந்தர சோழன் வச்சிருக்காரு. இவங்களுக்கு இன்னொரு பெயரும் இருக்குது, மந்தாங்கினி அப்படின்ற இன்னொரு பெயரும் இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. வரலாறுல 3 குந்தவைகள் இருக்காங்க. முதல் குந்தவை வந்து வீமன் குந்தவை, குந்தவையுடைய பாட்டி. இரண்டாவது தான் இவங்க இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிற குந்தவை பிராட்டி. இன்னொன்று ராஜராஜ சோழனுடைய பொண்ணு. அவருடைய அக்கா மேலே இருந்த பாசத்தினால அவரும் தன்னுடைய மகளுக்கு வந்து குந்தவை அப்படின்னு தான் பெயர் வச்சிருக்காரு. கல்வெட்டுகளில் குந்தவையை வந்து எப்படி மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் திருத்தமக்கையார், வல்லவராயர் வந்தியத்தேவன் மகாதேவியார், ஆழ்வார் பராந்தகன் குந்தவை ஆழ்வார், உடையார் பொன் மாளிகையில் துஞ்சிய தேவா திருமகளை ஸ்ரீ பராந்தகன் குந்தவை பிராட்டியார் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. குந்தவையை பற்றி படிக்க ஆரம்பிக்கும் போது நிறைய விஷயங்கள் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரு சில படங்கள்லாம் வந்து இஸ்லாமியர்கள் வந்து கிபி 12ஆம் நூற்றாண்டில் தான் இந்தியாவுக்கு வந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அது கிடையாது, கிபி 8ஆம் நூற்றாண்டுலேயே அவங்க வந்துட்டாங்க. குந்தவை இருந்த காலகட்டத்திலையும் இஸ்லாமியர்களும் இந்துக்களும் இப்போ எப்படி இருக்காங்களோ நண்பர்களாக அப்போவே நட்பு பாராட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இஸ்லாமியர்களுக்கு குந்தவை வந்து நன்கொடைகள் வழங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் குந்தவையே வந்து இஸ்லாமிய மதத்திற்கு வந்து கடைசி காலத்தில் மாறினாங்க, தர்காவில் தான் அவங்கள அடக்கம் பண்ணாங்க அப்படின்லாம் வந்து எழுதியிருக்காங்க. அது எந்த அளவுக்கு உண்மை நிரூபிக்கப்பட்டதா என்னன்னு எனக்கு தெரியல. வந்தியத்தேவன் இருந்ததுக்கு அப்புறம் தனிமையில் இருந்ததா சொல்லப்படுது. எந்த ஒரு விஷயத்துலையும் ஈடுபாடு இல்லாமல் இருந்திருக்காங்க, துறவு வாழ்க்கை மேற்கொண்டாங்க. சில பேர் வந்து இஸ்லாம் மதத்திற்கு மாறினாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. இதெல்லாமே புக்கில் நெட்லலாம் படித்த விஷயங்கள் தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். இதெல்லாம் உண்மையா என்னன்னு நமக்கு ஆதாரங்கள் இல்லை. அது வரைக்கும் நம்ம உண்மை அப்படின்றத எடுத்துக்கவே முடியாது. சின்ன வயசுலேருந்து இளவரசிக்கான எந்த ஒரு சந்தோஷங்களையும் இவங்க அனுபவிக்கலை. சோழ நாடு, சோழ மக்கள் அப்படின்ட்டே தான் வாழ்ந்திருக்காங்க. அதே மாதிரி குழந்தை இல்லை அப்படின்ற காரணத்துக்காக இவங்களை நிறைய பேர் வந்து கஷ்டப்படுத்தியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் எந்த அளவுக்கு அதெல்லாம் உண்மைன்றது தெரியல. அவ்வளோ சூழ்ச்சிகள் சுற்றி இருந்தாலும் தன்னுடைய புத்திசாலித்தனத்தினாலையும் அரசியல் சாதுரியத்தினாலையும் அதெல்லாமே போல்டாக ஹேண்டில் பண்ணி ஸ்மார்ட்டாக மூவ் பண்ணி 1000 வருஷம் கழிச்சும் இன்னைக்கு உலகமே வந்து வியந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு 2 பேரரசர்களை வந்து உருவாக்கி இருக்கிறதுல இவங்களுக்கும் ஒரு பங்கு இருக்குது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். இது எல்லாமே நானாக வந்து கதையாக கேட்டு சொல்லலை. இது வந்து புக்ஸில் வந்து படித்த விஷயங்கள் தான். இதில் ஏதாச்சும் தப்பு இருந்துச்சு, இல்லை வந்து ஏதாச்சும் உங்களுக்கு குந்தவையை பற்றி எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் தெரியும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பொன்னியின் செல்வன் படத்தில் உங்களுக்கு பிடிச்ச கேரக்டரையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.